ஒரு நாள் எங்கள் அப்பா இந்த பேனாவை என்கிட்ட கொடுத்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக எங்கள் அப்பா அந்த பேனாவை பெட்டியில் வச்சு நான் பார்த்துருக்கேன். திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். ஏன்னா அப்போ பத்திரமா வச்சுருந்த பேனா இல்லையா. அவன் 6th படிக்கும்போது என்கிட்ட கொடுத்தாங்க. அதை எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போலாம் இந்த பேனா யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் வேறு எந்த பேனாவுமே யூஸ் பண்ணல. சொல்லப்போனால் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னோட எல்லா நோட்டும் எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்துலேயுமே நான் இந்த பேனாவை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் இங்க் கொஞ்சமாக தான் வச்சுக்க முடியும் இல்லையா. அதனால் இன்னொரு பெரிய பேனா ஒன்று வாங்கி அதில் இங்க் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போவேன். எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு இருக்கும்போது தீந்துடும். அப்போ இது ஃபில்லர் டைப்பில் தான் இருக்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன். அப்பாவோட ஞாபகமாக இந்த ஒரு பேனா தான் என்கிட்ட இப்போ இருக்குது. இப்போ வருஷமாக நம்மள்ட்டே பத்திரமா இருக்குதே அப்படின்னு கூட தோணுது. உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான இனிமையான ஏதாவது ஒரு பொருள் யாரோட நினைவாகவும் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா எங்களோட பகிர்ந்துக்கங்க.